சொல்லு என்னன்னு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா திருங்க போய்க்க வந்துட்டாங்கன்னா நம்ம வந்து இப்போ எப்படி தப்பிக்கணும்னு கிரியேட் பண்ண போவேன். அது வந்து இப்போ கல்லை தூக்கி அழிஞ்சு திருங்க மயங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணு இப்போ சொல்ல போவேன். சொல்லு. ஃபர்ஸ்ட் இப்போ கண்ணு திறந்து பார்க்கணும். யார் கண்ணு? திருடன் கண்ணியா? ஆமாவா? கண்ணு திறந்து பார்க்கணும். வெறும் வெள்ளைக்காக தெரிஞ்சுன்னா இவங்க மயங்கிட்டாங்கன்னு அர்த்தம். அதுமா கருப்புக்காக தெரிஞ்சுன்னா அந்த இடத்த விட்டு உடனே ஓடிடுங்க. ஏன்னா அவங்க அப்போ நடிக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்னங்க நடிக்கிறாங்கன்னு அர்த்தம். நடிக்கிறாங்கன்னு அர்த்தமா? சொல்லுங்க. இப்போ அப்படி எடுத்துன்னா நடிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ வாங்கினா ரொம்ப வெறும் வெள்ளைக்காக தெரிஞ்சுன்னா அவங்க மயங்கிட்டாங்க. அப்போ குச்சியை வச்சு போய் கண்ணுக்குள்ள மண்ணை தூக்கி அழிஞ்சு குச்சியை வச்சு நாஞ்சிட்டு ஓடிடணும். ஆமா குத்திட்டு ஓடிடணும். அதெல்லாம் ஏம்ல அப்படி ஓடுற? போயிட்டனுக்கு வந்து நம்ம போயிட்டு போயிட்டு சொல்லணும். திருங்க கண்டுபிடிச்சி அவன் அப்படி வந்தாம்னா எப்படி தப்பிக்கணும்? ஏன்னா அவன் தான் எனக்கே கத்துட்டு இருந்தான். யாரை பார்த்து கத்துட்டு இருந்தான்? இப்படி பிடிச்சிட்டா என்ன பண்ணணும்? இப்படி பிடிச்சிட்டாங்கன்னா இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு இடத்த தேடி கண்டுபிடிங்க. ஆமா ஏழை நீ பொறுமையா உட்காந்து கைய இல்ல இல்ல இந்த இடத்துல கரெக்ட் தான். ஒரு அடி கொடுங்க. மடக்கி இந்த இடத்துல அதுக்கு ஒருத்தர வலிய கீழே தூக்கி போட்டு வாங்கிடுவாங்க. ஓஹோ சூப்பர். அதாம்ல நீங்க பொறுமையா கையை மடக்கி அவன் கையை கரெக்டா வச்சிருக்கானான்னு பார்த்து அவன் அதை வரைக்கும் திருடன் ஃபுல்லா வந்து என்ன பண்ணுவான்? ஒரு நிமிஷம் விடுங்க. ஒரு நிமிஷம் கொடுங்க. என்ன சொல்லு? நீங்க நீ பிடிங்க, நான் அடிச்சு காமிக்க மாட்டேங்க. சரி லோகேஷ் நீ பிடுறா. பிடுறா. இது அடிச்சிட்டாங்க எங்க இருக்குல. இது மடக்கிட்டு சரியான வலி கொடுக்கும். அத நீங்க ட்ரை பண்ணுங்க. அது நரம்பு வகை. இந்த இடத்துல நரம்பு இருக்குமா? அது நரம்பு வகைங்க. ஓஹோ. நரம்பு வதந்த மாதிரி தெரியும். அதாம்ல நீங்க பொறுமையா கையை மடக்கி அவன் கையில நரம்பு கண்டுபிடிச்சி நீங்க குத்துற வரைக்கும் அவன் திருடன் பிடிச்சிட்டே இருப்பான். குத்துங்கப்பா அதுக்கப்புறம் நான் விடுறேன் அப்படின்னு சொல்லி. அதானே உங்க பிளானு? நான் தெரியுமா நீங்க வந்தவங்க தத்தி அவுப்பேன். நேரா உச்சாச்சி விட்டு வாங்குவேன். அதனால பாதுகாப்புக்காக இவங்க சொன்னதெல்லாம் கையை மடக்கி நரம்புல குத்தி தப்பிச்சிருங்க. அதானே? ஓகே. முடிஞ்ச அளவுக்கு நகத்தை வச்சு அவங்களோட கையை ஏதோ பாகத்தை நல்லா பறந்து விடுங்க. போலீஸ் வந்து அவங்க தப்பிச்சா கூட அவங்க கையில இருக்க அந்த ரத்த கரையை வச்சு அவங்க யாரை கண்டுபிடிப்பாங்க. ஓஹோ. இந்த மாதிரி அவங்க பிளட் குரூப் எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்லா பிளட் குரூப்லாம் கண்டுபிடிச்சி அவனுக்கு என்ன ட்ரீட்மெண்டாடா பண்ண போறாங்க? ஏன்டா படுத்துறீங்க? கண்ட வீடியோலாம் பார்த்துட்டு என்னெல்லாமோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. உண்மையா சொல்லிட்டு இருக்கீங்க. அது 5 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்தது. நமக்கு முடிந்த அளவுக்கு நம்ம சேஃப்டியா இருந்துக்கணும். வெரி குட். அவங்க சாக்லேட் கொடுத்து வாங்கக்கூடாது. முக்கியமா ஸ்கூல் பிள்ளைங்க காத்துறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து தண்ணி கேட்டாங்கன்னா தள்ளி நின்று பேசுங்க. ஸ்கூல் ஃபுல்லா பரப்பி விட்டுருங்க. வெரி குட். இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய். விடுங்க வண்டியை விடுங்க. வண்டி